Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 116. ஸோ சங்கீதம் 116வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங். இட்ஸ் அ சாம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் சங்கீதக்காரர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து எப்படி இருந்தாங்களோ, the snares of death encompassed me, the pangs of Sheol laid hold on me. எப்படி இருக்கு, நரகம் வந்து சாவு வந்து என்ன வச்சான், அவங்கள நல்லா பிடிச்சி வச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னவா, நரகம் வந்து என்ன வந்தான், நரகத்தோட வாய் வந்து அவங்க பக்கத்துல பிடிச்சி கிட்டத்தட்ட இழுத்துருச்சான். அவ்வளோ பக்கத்துல இருந்தாங்களா அவங்க சாவுக்கு, அவங்க பக்கத்துல இருந்தாங்களா அவங்க அழிவுக்கு. ஆனா அந்த நிலைமையில இருந்து, அந்த சோதனையில இருந்து, அந்த கஷ்டத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர், இவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காராம். ஸோ அதுல இருந்து என்ன பண்றாங்க, ஃபுல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சங்கீதத்துல. ஓகே, இதுல நம்ம என்ன கீவேர்ட்ஸ் எடுக்க போறோம்னா, Psalms chapter 116 verse 1 and 2. ஸோ 116 அதில் 1, 2 பார்க்க போகிறோம். ஸோ இட் சேஸ், I love the Lord because he has heard my voice and my pleas for mercy, because he inclined his ear to me, therefore I will call on him as long as I live. நான் சொல்கிறேன், I love the Lord because he has heard my voice and my pleas for mercy, because he inclined his ear to me, therefore I will call on him as long as I live. ஸோ இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சங்கீதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நன்றி எதுல இருந்து வருது, லைக் வேர் டஸ் திஸ் தேங்க்ஸ் ஆர் அரைவ் ஃப்ரம். ஓகே, இந்த நன்றியோட ஆரிஜின் எங்க இருந்து வருது. சரி, இந்த சங்கீதக்காரர் வந்து சும்மா நன்றி சொல்ல, இந்த சங்கீதத்துல ஸ்பெசிஃபிக்கா இந்த சங்கீதத்துல அவர் நன்றி சொல்றதுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய வழியில இருந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு. அதனாலதான் என்ன வருது, அதுல இருந்துதான் இந்த சங்கீதத்தோட நன்றி, the thanksgiving is originating from. சரியா? சோ அதை நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து பாருங்க எப்படி சொல்றாரு நன்றி வர, as long as I live, 2வது வசனம் இறுதியில, therefore I call on him as long as I live. உயிர் உள்ள வரைக்கும் என்ன பண்ணுவாரா, இதை மறக்கவே மாட்டாராம். அவ்வளோ ஒரு பெரிய நன்மை என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர் இந்த சங்கீதக்காரருக்கு பண்ணியிருக்காரு. சோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதே மாதிரி இந்த சங்கீதத்துல அந்த நன்றியோட ஃபர்ஸ்டோட காரணம் பார்த்தோம், எதனால வந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, அந்த உள்ளத்தை பாருங்க. அந்த நன்றி, அந்த சங்கீதக்காரர் முழு உள்ளத்தோட இந்த நன்றி சொல்றாரு. அவர் என்ன பண்ணல, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். எப்பவுமே நார்மலா என்ன பண்ணுவோம், என் ஃப்ரெண்டு கூட இது 2 நாள் முன்னாடி தான் போன்ல சொன்னான், நான் எப்பவுமே என்ன பண்றேன்டா, எனக்கு ஏதோ பிரச்சனை இருந்தா, ஏதோ தேவை இருந்தா மட்டும் என்ன பண்றேன், ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண போறேன், அது சால்வ் ஆயிட்டா அப்படியே அவ்வளவுதான் விட்டுறேன், எனக்கு அது கில்ட்டியா ஃபீல் ஆகுதுடா, ஆனா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அதே மாதிரிதான் நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஆண்டவர் வந்து ஒரு ஜீனி லேம்ப் மாதிரி நினைச்சுப்போம். ஏதோ பிரச்சனை மட்டும் ஆண்டவர்கிட்ட குடுகுடுன்னு ஓடுவோம், அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். ஆனா இந்த சங்கீதக்காரர் அப்படி இல்லை, என்ன பண்றாரு, ஆண்டவர் பண்ண நன்மைய அவர் உயிர் உள்ள வரைக்கும் என்ன பண்ணுவாராம், எல்லா நாளும் ஞாபகம் வச்சு அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, இந்த சங்கீதத்துல அதே தான் எடுத்துக்கோ, அந்த தன்மை, அந்த ஆட்டிடியூட் தான் எடுத்துக்க போறோம். என்னன்னா, இந்த சங்கீதக்காரர் பாருங்க, அவர் ஆண்டவர் பண்ண நன்மைய ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் ஒரு ஜீனியோட லேம்ப் மாதிரி ஏதோ தேவைனா மட்டும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு மறக்கிறதோட, நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் பண்ற ஒவ்வொரு நன்மைகளும் டெய்லி நம்மளுக்கு பண்றாரு, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பா ஆண்டவர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ டெய்லி பண்ற நன்மைகளை என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி பண்ற நன்மைக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. நம்ம எப்படி இருக்கக்கூடாது, தேவைன்னா மட்டும் ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல போய் அழுது போய் ஃபாஸ்டிங் போய் அந்த தேவையை ஆண்டவர் வந்து சந்திச்சிட்டோன்னே அதுக்கடுத்து ஆண்டவர் மறந்து அடுத்த தேவை வரப்போதான் திரும்பி ஆண்டவர் தேடுற, அந்த மாதிரி இல்லாம நம்ம எப்படி இருக்கணும், கன்சிஸ்டண்டா இருக்கணும். தொடர்ந்து ஆண்டவர் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் இஸ் டூயிங் thousands of good for us. ஆயிரக்கணக்கான நன்மைகள் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்க, எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ நம்ம என்ன எடுக்க போறோம், இந்த சங்கீதத்தை வச்சு ஆண்டவருக்கு எப்பவுமே கான்ஸ்டன்டா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் பண்ற நன்மைகள் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். So that is what I want us to take away. ஒரு சின்ன பிரேயரோட முடிச்சிருவோம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are a gracious God who has constantly and consistently saved us from times of despair, from times of difficulties, time and time again, Lord. So thank you for that, Lord. Lord, we come before you to ask you to give us the wisdom and the memory to remember all the good that you constantly do for us, Lord. And Lord, give us the grace to faithfully thank you for that every single day. All of this in Christ's name I pray. Amen.